சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு சென்ற அரசு பேருந்தில் துப்பாக்கி மற்றும் பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பயணிகளை அதிர்ச்சியில் உறையச் செய்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராமலிங்கம் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ராமலிங்கம், விவரங்கள். நிச்சயமா செய்யாது. அதாவது பார்த்தோம்னா சென்னையில இருந்து அரசு பேருந்து நெல்லைக்கு வந்து விட்டுருந்துச்சு. இதுல ஏற்கனவே 2 பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்க மேல சந்தேகம் இருக்கிறது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில பார்க்கும்போது திடீர்னு அவங்க நெல்லைக்கு வந்த பேருந்து முழுவதுமாக புதிய பேருந்து நிலையத்துல பயணிகள் அவ்வளவு இறக்கி விட்டுட்டாங்க. இறக்கி விட்டுட்டு மீண்டும் அது அரசு பணிமனைக்கு வண்ணாரப்பேட்டையில் கொண்டு விடப்பட்டது. கண்டக்டர் அப்பொழுது சோதனை செய்யும் பொழுது அங்கு அருவாள் மற்றும் ஏர்கன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக பணிமனையினுடைய மேலாளருக்கு தகவல் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை போலீசாருக்கு இது தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் தெரிவித்த பாளையங்கோட்டை போலீசார் விரைந்து அருவாள் மற்றும் ஏர்கன்னை உடனடியாக பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்தவுடன் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் பார்த்தோம்னா இதை கொண்டுட்டு வந்தவர்கள் ஏற்கனவே 2 பேர் என்பதும் தெரிய வந்தது. அவர்கள் கோவில்பட்டியில் இறங்கி விட்டதாகவும் தகவல் தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கோவில்பட்டியில் ஒரு தனிப்படை அமைத்து அவர்களை பிடிப்பதற்கானவும் அவர்களை பற்றி விசாரிப்பதற்கான ஒரு பணியும் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களாகவே பார்த்தோம்னா நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KPK ஜெயக்குமார் மர்மமான முறையில் இறந்துள்ள சம்பந்தம் இன்னும் ஒரு தற்கொலையா மர்மமான சாவா என்ற ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. கொலை என்பது தெரிந்திருந்தும் அது மட்டுமல்ல அவர் பிரேத பரிசோதனையில் தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருந்தும் விடியா திமுக அரசு எந்தவித இதுவும் இல்லாமல் அதை மறைப்பதற்கான அனைத்து முயற்சியும் ஈடுபடுவதாகவும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து காவல்துறையினுடைய மெத்தன போக்கும் இதற்கு காரணம் என்றும் தெரிய வருகிறது. நெல்லைக்கு ஏன் கொண்டு வரப்பட்டது அரிவாள் மற்றும் கண்ணு? யாரையும் கொலை செய்வதற்காக கொண்டு வரப்பட்டதா? வேற எது திட்டங்கள் எது இருக்கிறதா என்பது தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையும் நெல்லையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த சம்பவம் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்யது இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராமலிங்கம்.